எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல அழுகிய இதயம் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். அந்த சுடுகாட்டுல பிணத்தோட வாடை நல்லாவே அடிக்குது. இருட்டுல அந்த சுடுகாடு ரொம்ப பயங்கரமா தெரியுது. ஒரே ஒரு குடிசை மட்டும் வெட்டியானுக்காக போடப்பட்டுச்சா இல்ல வேற எதுக்காகன்னு தெரியல. அந்த குடிசையில மட்டும் ஒரே ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்பதான் எரிச்ச மாதிரி ஒரு பொணம் புகையை நல்லா மேலே உமிழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல அதிகமான வாடைகள் இருக்குது. அதே நேரத்துல அந்த சுடுகாட்டு வாசல்ல ஒரு பெரிய லக்ஸரியான கார் நிக்க அதிலிருந்து வேகமா இறங்கின பழனி தன்னோட முதலாளிக்கு கதவை திறந்து விடுறாரு. சாமிநாதன் இறங்கின உடனே பின்னாடியே வாசியும் இறங்கறக்காக அந்த பக்கமா போய் கதவை திறந்து விட 2 பேரும் வெளியில இறங்கி பாக்குறாங்க. வாசி அந்த இடத்த பார்த்துட்டு முதல்ல பயந்து சாமிநாதனோட கையை பிடிச்சுக்கிறாங்க. என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் தான் அப்பவே அதெல்லாம் வேணான்னு சொன்னேன்ல. நீதான். இல்லைங்க, பழனி சொல்ற மாதிரி பண்ணிடலாங்க. ஐயா, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் நமக்கு நல்லது பண்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பண்ணணும் இல்லையா? வாங்க ஐயா போலாம். எங்க பழனி போறது? வழி எங்க போறது? எங்க பார்த்தாலும் பிணங்களை தோண்டி புதைச்சது, இல்லைன்னா எரிச்சது. கண்ணு கெட்டின தூரத்துல அவ்வளோ இருட்டுலையுமே அப்பப்ப தெரியக்கூடிய எலும்பு கூடு. அது எலும்பு கூடுதானா எரிச்ச மரமான்னு கூட தெரியாத அளவுக்கு கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய சுடுகாடு. ஐயா வாங்க ஐயா, நம்ம போலாம். முன்னாடி பழனி போக பின்னாடி சாமிநாதனும் வாசுகியும் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிசைக்கு வலது பக்கமா உட்காந்துருக்கூடிய ஒரு ஆள் இவங்க வர சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு, பழனி வா பழனி. அண்ணே, இவரு தானே முதலாளி. ஐயா வணக்கங்க. சொல்லிட்டு இடுப்பில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து தன்னுடைய கைக்கு கீழே வச்சுக்கிட்டு வணக்கம் போட சுவாமிநாதனுக்கும் வாசுகிக்குமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஆள் பார்க்கறக்கு அப்படி இருந்தாரு. மூக்கு குத்திக்கிட்டு, வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கிட்டு, காது 2லையும் தோடு கடுக்கான் மாதிரி போட்டுக்கிட்டு, தலைமுருடி பரட்டையா, வெள்ளையும் இல்லாம செம்பட்டே இல்லாம கருப்பு இல்லாம, சட்டையே வித்தியாசமா காலர் இல்லாம, லுங்கி கூட ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு. ஐயா, பழனி எல்லாத்தையும் சொன்னாருங்க. பண்ணிடலாங்களா? சாமியார்கிட்ட போயிடலாங்களா? இல்லை, பழனி பழனி உடனே ஐயா தயங்குறாரு, எல்லாமே ரெடி, சாமியார்கிட்ட நம்ம போகலாம். சாமியார் நடுக்காட்டில் இருக்கிறாருங்க. நடுக்காடா? இன்னும் உள்ள போகணுமா? என்ன பழனி இதெல்லாம்? ஐயா, இது பேசி முடிக்க வேண்டிய விஷயம், அதனால தாங்க ஐயா. சரி, போங்க போங்க. திரும்பி வாசுகியை பார்த்து, எதுக்கு வாசுகி இதெல்லாம்? பழனி சொல்றது கேட்கலாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு. சரி போங்க. அவங்க நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நடந்திருப்பாங்க. இருட்டுல ஒண்ணுமே தெரியல. இதுக்கு இடைப்பட்ட நேரங்கள்ல சமாதிகளும் எரிக்கப்பட்ட இடங்கள்னு வாசுகிக்கும் சாமிநாதனுக்கும் வயிற்றுல புளியே தான் கரைச்சிச்சு. கரெக்டா ஒரு இடத்துக்கு போக அங்க ஒரு சமாதிக்கு மேல உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு ஒரு பூசாரி. கண்ணை மட்டும் மூடி உட்காந்துருக்கிறவரை பார்க்கும் பொழுதே ரொம்ப அகோரமா இருந்துச்சு. வெள்ளை வெள்ளையேன்னு முடி வச்சுக்கிட்டு, எலும்பு கூடுமா மேல சட்டை எதுவுமே இல்லாம முட்டி வரைக்கும் தான் ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. ஆனா கழுத்துல மட்டும் பெருசு பெருசா நிறைய மாலை போட்டிருந்தாரு. முன்னாடி என்னென்னமோ வச்சிருக்க. பக்கத்துல போன பழனி, ஐயா சாமியார், சாமியார் ஐயா. கண்ணை திறந்து பார்த்தவரு, வா பழனி, ஆளை கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமாங்க ஐயா, வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே அவர் ஒரு மாதிரி பண்ண பயந்த வாசுகி சாமிநாதனோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. ஏன் தாய் பயப்படுற? பயப்படாத. நீ என்ன குறைக்காக வந்திருக்கீன்னு உன்னை பார்த்தோன்னுமே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீ பயப்படுற அளவுக்கு இனிமேல் எதுவுமே நடக்காது. உங்களை அண்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை நான் அழிக்க போறேன். நீ கவலைப்பட வேண்டாம். பழனி ஐயா, இவங்களுக்கான எல்லா ஏற்பாடையுமே வர அமாவாசை அன்னைக்கு நான் பண்றேன். அமாவாசை அன்னைக்கு ஒரு தகடு பதிச்சு தரேன். அந்த தகட்டை வீட்டில் வடமேற்கு மூலையில வச்சு ஒரு சூனிய பொம்மை வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பொம்மை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் இதே சுடுகாட்டில் ஒரு மனுஷனை எப்படி நாம் காரியம் பண்ணி புதைப்போமோ அதே மாதிரி புதைக்கணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் அந்த உண்மையான விளைவு நமக்கு கிடைக்கும். இதை கேட்டுட்டு இருந்த வாசுகி, ஐயா அதெல்லாம் எதுக்குங்க? பழனி ஒரு சில விஷயங்கள் சொன்னா, அதனால தாங்க ஐயா நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கு தான் தாயி. உங்களை சுத்திக்கிட்டு, உங்களை அண்டிக்கிட்டு, உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிற எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது. ஐயா கெடுதல் இல்லைங்க. சாமிநாதன் உடனே, வாசுகி சும்மாரு, பழனி தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்ல,
அம்மா நான் எல்லாமே சொல்லிட்டேங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீ கூப்பிட்டங்கறக்காக தான் வாசுகி நான் வந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மணி ஆயிட்டு இருக்குது. திவ்யா வீட்டுல தனியா இருக்கா. சாமியார் உடனே ரொம்ப பலமா சிரிச்சுக்கிட்டு, ஐயாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆனா கடைசியில இதனுடைய விளைவை அனுபவிக்கும் பொழுது ஐயாக்கு என் மேல் நம்பிக்கை வரும். அப்போ உங்களால முடிஞ்ச காசை கொடுங்க. இந்த சாமியாரு என்னைக்குமே பணத்துக்காக எதுவும் பண்ண மாட்டான். அவனுடைய தேவைக்காக பண்ற மாதிரி இருந்தா இந்த உலகத்துல எத்தனையோ பேர்த்த ஆத்மாட்டு இருந்து காப்பாத்திருக்க மாட்டான். கொடூரமான அரக்க சக்திகள் இப்ப கூட உங்களை சுத்தி நின்றுகிட்டு இருக்குது. உங்களை கோர பார்வை பார்த்துக்கிட்டு இருக்குது. ரத்தத்தை குடிக்கிறதுக்கான ரத்த காட்டேரிகள் அதோ அந்த மரங்களை நின்று உங்களை ஆக்ரோஷமா தான் பார்த்துட்டு இருக்குது. நான் இருக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்குது. இல்லைன்னா இந்நேரம் நீங்கள்லாம் சொல்லும் பொழுதே வாசியோட கண்ணெல்லாம் கலங்கி சாமிநாதனை இன்னும் இறுக்கியமா பிடிக்கிறா. இங்க பாருங்க பழனி, அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண சொல்லு. இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் பேசி பயப்படுத்த வேண்டாம். என்னப்பா, நான் சொல்றது அதிகமான வார்த்தைகள்ல நீ நினைக்கிறியா? அப்படி நினைக்காத. இப்ப கூட உன் கழுத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய அவ உன்னையும் உன் மனைவியும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நீ வேற ஒரு ஆத்மாவுக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கன்னு தெரிஞ்சதுனால அவ உன் மேல உக்கிரமா இருக்கா. ஏய் போ போ. சாமியார் தான் கையில இருக்கக்கூடிய எலும்பு கூட ஒன்று எடுத்து விரட்ட திடீர்னு அந்த பக்கமா ஏதோ காத்தடிக்கிற மாதிரி இருக்கு. சாமிநாதன் திரும்பி பார்த்துட்டு பூசாரியை பார்க்கும் பொழுது அவருக்கு மரண பயம். இங்க பாருங்க ஐயா, நீங்க வந்த விஷயத்த என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. எங்களுக்கு அதுவே போதும். நாங்க இப்ப கிளம்புறோம். உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன ஏதுங்கிறது பழனி எங்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். உங்க வீட்டில் அந்த ஆத்மா நெருங்கவே நெருங்காது. உங்களுக்கோ உங்க மகளுக்கோ எந்த விதமான கெடுதலும் வராமல் பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும்? வர அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு தகடு செய்யறதுக்கு எனக்கு நீங்க ஒரு சில காணிக்கைகள் கொடுக்கணும். காணிக்கையா? என்ன காணிக்க? ஆமா, நீங்க நினைக்கக்கூடிய மாதிரி ஆத்மா ரொம்ப சாதாரணமானதில்லை. எப்போ பழி வாங்கலான்னு துடிச்சிட்டு இருக்குது. அதுக்கு இணையாக நாம் ரத்தக்காவு கொடுக்கணும். அதனால நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தாகணும். என்ன பழனி இதெல்லாம்? ஐயா, மனுஷங்களை கேட்குற ஆத்மாவுக்கு மிருகங்களாக கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க ஐயா. அவர் என்ன கேட்குறாரோ அதை நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா பூசாரி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது சுவாமிநாதனுக்கும் அவருடைய மனைவி வாசிக்கும் கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பழனியோட டார்ச்சர்ல வாசுகி சாமிநாதனை கெஞ்சி கெஞ்சி இங்கே கூட்டு வந்திருக்கவே மாட்டா. வீட்டுக்கு போனா சுவாமிநாதன் என்ன பேசுவாருங்கிற பயத்தை விட அந்த பூசாரி சொன்ன விஷயங்கள் வாசுகிய பெருமளவுல பாதிக்க ஆரம்பிக்குது. இப்படி இத்தனை உயிரினங்களை காவு கொடுத்து நாம வாழணுமாங்கிற எண்ணம் கூட அவங்க 2 பேத்துக்கு வந்துடுச்சு. ஆனா பழனி முதலாளி வீட்டுக்கு ஏதோ நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட கொண்டாந்து இவங்களை கோர்த்து விட்டுருக்கிறாரு. ஆனா என்ன பண்ண முடியும்? பெத்த மகளை அந்த துர்சக்திட்டு இருந்து காப்பாற்றணும். இனிமேல் வீட்டுல எந்த விதம் அகோர சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் தான் வாசுகி 2-3 மாதங்களா கெஞ்சி கூத்தாடி சாமிநாதனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. சாமியார் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே அங்கிருந்து மறுபடியும் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. சாமியார் பக்கத்துல இருக்கக்கூடிய பழனி, ஐயா நான் கொண்டு அவங்கள வீட்டில் விட்டுறேங்க ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அமாவாசை அன்னைக்கு தகடு மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க ஐயா. பழனி, சொல்லுங்க ஐயா. அந்த ஆத்மா இவங்களை விடவே விடாது. அந்த ஆத்மா பழி தீர்க்காம இந்த உலகத்தை விட்டு போகவே போகாது. அந்த ஆத்மா ரொம்ப உக்கரமடைஞ்சிருக்குது. ஏன்னா துணைக்கு இன்னொரு ஆத்மாவும் இருக்குது. அவர் சொல்லும் பொழுதே பழனியோட முகத்துல வேர்வை துளிகள் நல்லா முத்து போல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு பயத்துல. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். நிக்கிதா தன்னோட பெட்ரூம்ல எந்திரிச்சு ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தன்னோட பீரோ அடுக்கலான்னு போலாம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எந்திரிச்சு ஃப்ரீயா இருந்து. இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறோம். அதனால நாம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ வேலைகளை ஆரம்பிக்கிறான். எப்போ பார்த்தாலும் கெட்ட கனவு, எப்போ பார்த்தாலும் கெட்டதே நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு பீரோ அடுக்கிறது ரொம்ப பிடிச்ச வேலையாக இருந்துச்சு. அங்கே போய் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்க, தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸு, கோல்டு ஜுவல்ஸ்லாம் எடுத்து பார்க்கறது அவளுக்கு ஒரு ஹாபியாகவே இருக்குது. அதே மாதிரி பெட்டில் போய் உட்காந்து எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதெல்லாம் அடுக்கி வைக்கிறதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது தான். அதே மாதிரி அன்னைக்கு தன்னோட பீரோவை அடுக்க ஆரம்பிக்கிறா. பீரோவை ஓப்பன் பண்ணி துணிகளை எல்லாம் எடுத்து எடுத்து தன்னோட பெட்டில் போட்டுக்கிட்டு தன்னோட ஜுவல்ஸ்க்கு ஒரு சைடுமு, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சைடுமு அவள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவளுடைய பெட்ரூமில் பெட்டுக்கு பக்கத்தில் மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு சீட் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? சரி, என்னவா இருந்தா என்ன,
அம்மாக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பீரோல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எடுக்க போனவளுக்கு பீரோக்குள்ளேயுமே அதே ஒரு மஞ்சள் கலர் சீட் இருக்கிற நல்லாவே தெரியுது. அச்சசலா அதே மஞ்சள் கலர் சீட்டை எடுத்து பார்க்குறா. முன்னாடி பின்னாடியும் எம்டியா இருக்குது. அதை கசக்கி தூக்கி போட்டுட்டு எல்லா துணிகளையும் பெட்டில் போட்டவ பெட்டில் ஏறி உட்கார்றா. ஒவ்வொரு துணியாக எடுத்து எடுத்து அடுக்கும் பொழுது இடையில அதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் வருது. அதை எடுத்து பார்க்குறா. அதில் வேற என்னமோ மாதிரியான எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கான பொருள் எதுவுமே இல்லை. என்னது இது? தூக்கி கசக்கி போட்ட உடனே திடீர்னு அவளுக்கு கண்ணில் படுறது அவளுடைய ஜுவல்ஸ் பாக்ஸ் கடையில் இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு எல்லோ கலர் பேப்பர். அந்த எல்லோ கலர் பேப்பரை எடுத்து பார்க்க அதில் என்னுடையது அப்படின்னு எழுதியிருக்குது. என்னுடையதா? என்னுடையதுன்னா என்ன வரும்? சரி, யோசிச்சுட்டு அதை பற்றி பெருசாக கண்டுக்காம தூக்கி போட்டுடுறா. தூக்கி போட்டுட்டு அடுக்கிட்டு இருக்க மறுபடியும் அவளுக்கு பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளுக்கு கீழே மஞ்சள் கலரில் நிறையா பேப்பர் இருக்கிற மாதிரி தெரியுது. மெல்ல மெல்ல பெட்ல இருந்து கீழே இறங்குறா. கீழே இறங்குனவ அந்த டேபிள் பக்கத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து பார்க்குறா. அதில் என்னுடையதுன்னு இருக்கு. மறுபடியும் இன்னொரு பேப்பர் எடுத்து பார்க்குறா. தந்துரு அப்படின்னு இருக்கு. எல்லா பேப்பர்லேயுமே என்னுடையது தந்துரு, என்னுடையது தந்துரு, இது மட்டும்தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவை கூப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வாசலை பார்த்தவளுக்கு அவளுடைய ரூம் என்ட்ரன்ஸில் அதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் இருக்குது. அவள் வேக வேகமாக போய் அந்த மஞ்சள் கலர் பேப்பரை எடுத்து பார்க்க என்னுடையது அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்குது. மண்டையை பிச்சுக்கிட்டவ, என்ன என்னுடையது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அம்மா, அம்மா! வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 5 நிமிஷம் கூப்பிட்டுமே அவங்க அம்மா எந்த ரிப்ளையும் பண்ணலை. என்ன என்னுடையது? எனக்கு ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நிறையா மஞ்சள் கலர் பேப்பர் இதே மாதிரி இருக்குது. அவள் எடுத்து கூட பார்க்க தேவையில்லை. எல்லாத்துலேயுமே என்னுடையது தந்துரு, என்னுடையது தந்துரு அப்படின்னு மட்டுமே இருக்குது. என்ன என்னுடைய தந்துரு? எனக்கு ஒன்றுமே புரியல. மண்டையே பிக்கிற மாதிரி இருக்கு. சே, சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க வேணான்ட்டு வேகமாக போய் ரூமில் டப்புன்னு கதவை சாத்திடுறா. கதவை சாத்தினவ திரும்பி பார்க்க அவள் பீரோ முழுக்க அதே மாதிரி எல்லோ கலர் பேப்பர். அந்த மஞ்சள் கலர் பேப்பர் எல்லாமே பறந்து வந்து அவள் மேலே ஒன்றொன்னா பட்டு அதுக்கப்புறம் சூறாவளி காற்று மாதிரி அவள் மேலே பட விழுகுது. அவள் பார்க்குற இடமெல்லாம் என்னுடைய தந்துரு, என்னுடைய தந்துருங்கிற வார்த்தைகள் தான் இருக்குதே தவிர வேற எதுவுமே தெரில. பதறி போன வாள்னு கத்திட்டு பின்னாடி போய் பீரோவில் விழுக, பீரோல் இருந்து பூ விழுகிற மாதிரி அதே மாதிரி சீட்டு விழுகுது. எந்திரிச்சு வேக வேகமாக போய் மூச்சரிக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறவ கண்ணாடி ஒரு நிமிஷம் பார்த்து, என்னாச்சு? என்னாச்சு நிக்கிதா உனக்கு? நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்க நிழலில் இருக்கக்கூடிய, அதாவது கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவம் மட்டும் அவளை முறைக்க ஆரம்பிக்குது. நிக்கிதாவுக்கு இது வித்தியாசமாக தெரியுது. தன்னுடைய உடல் அசையும் பொழுது அசைகிறதானே கண்ணாடி, ஆனால் ஏன் நிற்கிறது? நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், ஆனால் நிஜத்தில் நிக்கிதா என்னுடையது, அதை கொடுத்துரு, உனக்கு வேண்டாம், நீ வச்சு என்ன பண்ண போகிற? உன்னால தான் எனக்கு இப்படியாச்சு, கொடு நிக்கிதா. இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேட்க என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? கொடு நிக்கிதா, என்னோடது, கொடு நிக்கிதா. இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வர அந்த வார்த்தை அவளுடைய காது வழியா மண்டைக்குள்ளே போய் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி பைத்தியக்காரி மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறா. எடுத்து போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு, அவளுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரிஞ்சு அந்த ரூமையே அலங்கோலப்படுத்திட்டு அவள் அந்த பெட்டில் போய் அப்படியே தலையை புதிச்சு உட்காந்தவ ஒரு நிமிஷம் பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே கண்ணை அப்படியே எடுத்து பார்க்குறா. அந்த கண்ணாடியில் இன்னும் அதே உருவம் நிக்கிதா மாதிரியே நின்றுக்கிட்டு, என்னுடையது, கொடுத்துரு, உன்னுடையதா, என்ன வேணும், என்ன வேணும்னு கேள்வி, நான் கொடுத்துட்றேன், என்னுடையது, நீ கொடுத்துரு, உனக்கு என்ன, என்னுடைய உயிர் தானே வேணும், நான் உனக்கு கொடுத்துட்றேன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு உயிர் தவிர வேறு எதுவுமே கிடையாது, இதோ ட்ரெஸ்ஸு ஜுவல்லு எல்லாமே இருக்குது, என் அம்மா அப்பா இருக்கக்கூடிய சொத்து எது வேணுமோ எடுத்துக்கோ. இல்லை, என்னுடையதை மட்டும் எனக்கு கொடுத்துரு, எனக்கு கொடு. அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவத்தினுடைய முகம் அகோரமாக மாற ஆரம்பிக்குது. முடியெல்லாம் என்னமோ மாற, மண்டையிலிருந்து ரத்தமும் சீயுமா வர, மூஞ்சியெல்லாம் கருகி போய்
பல்லு ஈறு வரைக்கும் தெரிய, மூக்கு வழியா ரத்தங்கள் ஒழுக, அந்த உருவம் 2 கைகளையுமே இறுக்க பிசைஞ்சு, "கொடுத்துரு நிக்கிதா, இது என்னுடையது, கொடுத்துரு நிக்கிதா, தரேன் தரேன் தரேன்" கத்திக்கிட்டே அவ வேகமா கண்ணாடியை போய் ஓங்கி ஒரு அடி அடிக்க, உடைஞ்ச கண்ணாடியிலிருந்தும் அதே குரல் கேட்குது. "கொடுத்துரு நிக்கிதா, இதுக்கு மேல நீ வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, கொடுத்துரு நிக்கிதா." "என்ன கொடுக்கறது? என்கிட்ட உயிர் தவிர எதுவுமே இல்லை, இதோ நான் கொடுக்குறேன்." சொன்ன நிக்கிதா தூக்கத்துலேருந்து வேகமா எந்திரிச்ச. அந்த சத்தம் கேட்டு நிக்கிதாவோட அம்மாவும் எந்திரிக்கிறாங்க. "நிக்கிதா, என்னாச்சு? என்கிட்ட உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு உயிர் தவிர வேற எதுவுமே கிடையாது." அவங்க அம்மா கண்ணிமைக்கிற நேரத்துல வேகமா எந்திரிச்சு போய் ஜன்னல் வழியா கீழே குதிச்சிட்றா நிக்கிதா. நிக்கிதான்னு அவங்க அம்மா ஒரு சத்தம் போட, முதல் மாடி ஜன்னல் இருந்து நிக்கிதா அவங்க வீட்டு கார்டன்ல குப்பரை விழுந்து கிடக்கிறா. நிக்கிதா அவங்க அம்மா கத்துன சத்தத்துல நிக்கிதாவோட அப்பா ராமரும் நிக்கிதாவோட அம்மா பத்மாவும் படியில வேகமா இறங்கி போய் நிக்கிதாவை பார்க்க, நிக்கிதா மண்டையில் ரத்தம் முழுக மயக்கத்துல இருக்கிறா. ஆனா அவளுடைய வாய் மட்டும், "கொடுத்துட்றேன், என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, கொடுத்துட்றேன்" சொல்லிக்கிட்டே மெல்ல மெல்ல நிக்கிதாவோட கண்கள் அப்படியே சொருக ஆரம்பிக்குது. என்னதான் அவ சுயநினைவை இழந்து போயிட்டு இருந்தாலும் அவளுடைய முனகல் சத்தம் என்னமோ, "என்கிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான், கொடுத்துட்றேன், எடுத்துக்கோ" அப்படிங்கிறது தான்.